உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசி அப்படின்னு தனுசு ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர். இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் நாங்கள் 7.5 சனிலேருந்து விலகி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கோம். இதுக்குள்ள சனி வக்கர பயிற்சி எங்களை ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியமான பதிவு. இது மாதிரி இதெல்லாம் இல்லை சார், எனக்கு இதெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அது தீர்வு வரணும், அதேமாதிரி பிரச்சனையில் மாட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது முக்கியமான பதிவாக இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போதான் இந்த 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். இப்போ வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கர கதியில வரப்போறாரு. இந்த வக்கரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரும்போது வக்கரம் அடையும், சூரியனை விட்டு விலகி செல்லும் போது வக்கரம் அடையும். அப்போ ஒரு பலனை அதிகமா கொடுக்கறதுக்கு அந்த கிரகம் காத்துட்டு இருக்கு. அதை தான் இந்த வக்கர கதியில நம்ம பார்க்கக்கூடிய பலனா இருக்க போகுது. அப்ப நீங்க ஒரு தனுசு ராசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தனுசு ராசி என்பவர்கள் பார்க்க வேண்டிய பதிவு. ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது என்னன்னா முயற்சி ஸ்தானமா இருக்கும். அந்த முயற்சி ஸ்தானத்துல வக்கரம் அடையும் போது சில முயற்சிகள் தடைபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு வேலையில இருக்கீங்க, வேலையில நல்லா போயிட்டு இருக்கு சார், இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல சார், கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இல்லை சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இல்லை சார், நான் இப்போ வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இதை ஏதாவது செய்யலாமா, இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி எனக்கு ஏதாவது பண்ணுமான்னு கேட்டால் சனி வக்கர பயிற்சி ஒன்றும் பண்ணாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், வேலை மாற்றத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும், வேலை மாற்றத்துக்கு அதிக முயற்சிகள் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் மாற்றம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க இப்போ இந்த மாற்றம் பண்ணா கூட என்ன, உங்களுக்கு வர்ற என்கொயரி, உங்களுக்கு வர இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கம்மி சம்பளம் கொடுக்குறேன்னா சொல்லி தான் வருவாங்க. அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு, அதாவது 139 நாட்கள், 4 மாசம் 19 நாள் கழிச்சு நீங்க ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 மாசத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க தனுசு ராசி அன்பர்களே. இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு ப்ரொமோஷனுக்கு, ஒரு பொசிஷனுக்கெல்லாம் போய் கேட்காதீங்க. அதுக்கெல்லாம் முயற்சிகள் தடையாகும். அந்த முயற்சியில வெற்றி பெற முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல தொழில்ல இருக்கீங்க, தொழில்ல இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடையும் போது அவருடைய 7ஆம் இடத்து பார்வை 9ஆம் இடத்துல விழும். அந்த பாக்கிய ஸ்தானத்துல விழும்போது பாத்தீங்கன்னா, நீங்க போய் ஒரு இடத்துல ஆர்டர் கேட்குறீங்க, ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டரா கிடைக்கும். அது கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது. ஆனா சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலத்துல அது கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்காரு. அது பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நீ செஞ்ச பரிகாரங்கள், நீங்க செஞ்ச தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சியை மட்டும் அதிகப்படுத்தி நீங்க ஒரு அந்த தொழில முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடன் மட்டும் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்படியே கடன் வாங்கினீங்கனாலும் பேங்க் லோனு, ஓடி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா வெளியில கடன் வாங்கணும்னு நினைச்சு அதுல மாட்டிக்காதீங்க. அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ஒரு ஒரு 139 நாள் மட்டும் கொஞ்சம் கடன் வாங்காம இருங்க. அப்படியே நீங்க கடன் வாங்கணும்னு நினைச்சாலும் கொஞ்சமா வாங்கி தேவைக்கு பயன்படுது. ஏன்னா அந்த கடன் வாங்கக்கூடிய பணம் உங்களுக்கு பயன்படாது.
நீங்க ஒரு எதுக்காக ஒரு பிசினஸ் லோன் வாங்குறீங்க? பிசினஸ் டெவலப்மெண்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு மெட்டீரியல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு லேபர போட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஃபினிஷ்டு கூட்ஸ் ஒரு சில சப்ளை பண்ணியிருக்கோம். நீங்க மெட்டீரியல் வாங்குனீங்க லேபர் வரமாட்டாங்க. லேபர் வந்தா ஃபினிஷ் பண்ண முடியாது. இல்ல அந்த குட்ஸ விக்க முடியாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால கடன் மட்டும் வாங்காம இருக்கிற இருக்கிறத வச்சு ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது செஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த காலகட்டத்தில நெறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் என்னன்னா, கொஞ்சம் குறையுட வாய்ப்புகளா தான் வரும். நீங்க ஒரு கொட்டேஷனே குடுக்குறீங்க. ஒரு ரூ. 1,00,000க்கு ஒரு கோட் குடுக்குறீங்கன்னா, அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூ. 10,000 கம்மியா குடுங்க. எங்களுக்கு இதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத செஞ்சுக்கோங்க. அதே ஆர்டர் இல்லாம இருந்தா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுடைய வாழ்க்கைய உயர்த்துமே தவிர, திருப்பி ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வரும்போது உங்களுக்கு அது நல்ல ஒரு பிரைஸ் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ரேட் வரும்போது கண்டிப்பா உங்களுடைய பிசினஸ் உடைய வால்யூம் அதிகமா இருக்கும். அத நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைசரி ஜாப்ல இருப்பீங்க. நெறைய பேரு அதே மாரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க. அதே மாரி எக்ஸ்போர்ட் பண்றவங்க இருப்பீங்க. லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்டவர்கள் நெறைய பேர் இருக்கீங்க. அதே மாரி டீச்சிங் புரொஃபஷன் அதே மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறது. அந்த மாரிலாம் ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது. நீங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சே தீரும். நீங்க ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். அதே மாரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல நல்ல குரோத் இருக்கும். உங்களோட அட்மிஷன் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு 139 நாள்ல நெறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. இல்ல நீங்க ஒரு இடம் விக்கணும்னு நெனைக்கிறீங்க, ஒரு வீடு விக்கணும்னு நெனைக்கிறீங்க. அதெல்லாம் கண்டிப்பா வித்தே தீரும் இந்த வாட்டி. இந்த வாட்டி பண வரவுகள் அதிகமா உண்டு. ஆனா அந்த பண வரவுகள் குறைவா வரும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வராது. அதுதாங்க. நீங்க அந்த ஒரு எதார்த்தத்த மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்க பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 139 நாள்ல நீங்க பிசினஸ்ல சாதிக்கவும் முடியும். நெறைய சம்பாதிக்கவும் முடியும். உங்க நீண்ட நாளா கடன் பிரச்சனை நெறைய வச்சிருக்கீங்க தனுசு ராசி என்பது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துட்டு வரீங்க. அத தீர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சனி பகவான் குடுப்பாரு. அதிகமா எதிர்பார்ப்பு இருக்கவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில ரொம்ப பிரச்சனை. இல்ல சார் எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் எதிர்பார்ப்பு இல்ல. எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தா போதும். எங்களுக்கு பிசினஸ் நடந்தா போதும்னு நெனச்சீங்கன்னா, இந்த சனி பகவான் கண்டிப்பா அதற்கான உதவிகள வக்கரகதியில கண்டிப்பா செய்வார். அதேபோல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை. ஏன்னா, இந்த 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்த சனி பகவான் வக்கரமா இருந்து பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாம இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்ட பார்ப்பார். இந்த 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, கடல் சார்ந்த விஷயங்கள், கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்ப யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாரி வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த காலகட்டத்தில என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, பணம் கட்டி போறீங்க. பணம் செலவு பண்ணி போறீங்க. ஒரு ஏஜென்ட் மூலியமா போறீங்கன்னா, அந்த ஏஜென்ட்ட மட்டும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு, வெரிஃபை பண்ணிட்டு பணம் கட்டுறது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு சின்ன ஏமாற்றங்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அத மட்டும் செஞ்சீங்கன்னா சிறப்பு. அதேபோல வெளிநாடு உங்களுக்கு ஆஃபீஸ் மூலியமா அனுப்புறாங்க. தைரியமா போங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. இல்ல அங்க போனா எப்படி இருக்கும்னு தெரியல. அங்க போனா சம்பளம் வருமான்னு தெரியல. அங்க திடீர்னு அங்கருந்து வர சொல்ட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. அந்த மாரி விஷயத்த யோசிக்காதீங்க. ஏன்னா, தனுசு ராசி என்பவர்கள் எல்லாருமே என்னன்னா, மனைவிய விட்டு போமாட்டீங்க. கணவர விட்டு போமாட்டீங்க. அப்பா, அம்மா வயசானவங்க இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு எப்படி சார் போறதுன்னு, அந்த வாய்ப்பை இழந்தனால தான் இப்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதனால அத யோசிக்காம வெளிநாடு போங்க. கண்டிப்பா நெறைய சம்பாதிப்பீங்க. நான் வெளிநாட்டிலேயே இருக்கேன் சார். என்னால சம்பாத்தியம் இல்ல சார். எனக்கு வேலையில பிரச்சனை இருக்கு. 7 சனி காலகட்டத்தில நான் படாத பாடு பட்டேன். இப்பதான் கொஞ்சம் வேலையில வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? இல்ல லே ஆஃப் பண்ணிட்டாங்க. வேற ஏதாவது ஜாப் கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்கும். அதுல நல்ல மாற்றங்கள் வரும். முன்னேற்றங்கள் வரும். அதுக்கான முயற்சிகள கொஞ்சம் அதிகமா செய்யணும். வேற ஒண்ணும் கிடையாது. அதேபோல இந்த காலகட்டத்தில திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம். ஏன்னா பாக்கியஸ்தானத்த சனி பகவான் பார்க்கும்போது, உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம். பிரிஞ்சு வாழ்ந்தவங்க, சார் எங்க கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. குழந்தை இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாரி குழந்தைய அவரு கூட்டிட்டு போயிட்டாரு. மனைவி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாரி கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளால பிரச்சனை, கணவன் மனைவி கருத்து வேறுபாடால பிரிஞ்சு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில சேரக்கூடிய நேரம். அது கோர்ட்டு கேஸ் எது பிரச்சனை இருந்தாலும், நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த காலகட்டத்தில போய் பேசுங்க. கண்டிப்பா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நேரமா இருக்க போது. அதே மாரி நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில
திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம். ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. அதுவும் உங்க அம்மா, அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகாதா? என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகாதா? ஒரு பேரன் பேத்திய பார்க்க மாட்டேனா? இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு உங்க அம்மா, அப்பாலாம் வருத்தப்பட்டுருப்பாங்க. அந்த வருத்தம்லாம் நீங்கி, இப்ப உங்களுக்கு உங்க உங்க உங்களுக்கு திருமணம் வரன் அழகா அமைஞ்சு, திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமா இருக்கு. என்னன்னா, இந்த சனி பகவான் வக்கர காலத்துல நீங்க என்ன பண்ணணும்? திருமணத்த லேட் பண்ணக்கூடாது. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனே திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. இல்லன்னா, அதுல ஏதாவது ஒரு தடங்கல் வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். குழந்தை பேறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. கடந்த காலம்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட்ல பெரிய சக்சஸ் இருக்கும். ஏன்னா, சனி பகவானுடைய 3ஆம் இடத்து பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால, அதுவும் வக்கர பார்வை விழுறதுனால, கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்களும் நெறைய முயற்சிகள் எடுப்பீங்க. டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க உடல்நிலையும் சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். அதே மாரி இந்த காலகட்டத்தில வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், இம்போர்ட் பண்ணக்கூடியவர் நெறைய தனுசு ராசினர்கள் முதல்ல சொன்னேன். லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். நெறைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். நெறைய இம்போர்ட் பண்ணி செய்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுக்கான முயற்சிகள கண்டிப்பா இந்த தனுசு ராசி என்பவர்கள் செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல கிரகணிகள் திசாபுத்தி தகுந்த மாரி பலன்கள் மாறுபடும். நல்ல யோக திசை நடக்குது. சார் எனக்கு வந்து நான் வந்து தனுசு ராசி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சந்திர திசை நடக்குது. அப்படின்னு சொல்லியும் சில பேர் வருத்தப்பட்டு சூழ்நிலைகள் இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு சூரிய திசை நடந்துமே எனக்கு ஒண்ணும் நடக்கல சார். சந்திர திசை நடந்துமே எனக்கு ஒண்ணும் நடக்கல. எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாம இருக்குன்னு காரணம், அது உங்க ஜாதகத்துல கூட கிரகநிலை தான். அதாவது ஜாதகத்த ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்கும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், தசாபுத்தி வரணும்னு ஜாதகம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.